டாக்டர், ஹார்ட் அட்டாக் வந்தா லோடிங் டோஸ் கொடுக்குறாங்களே, அதுனா என்ன? ஹார்ட் அட்டாக்கோட சிம்டம்ஸ் வந்திருக்கு, ஆனால் அது ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னும் போது அந்த பர்சன் பண்ண வேண்டியது 2 விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கால் ஃபார் ஹெல்ப், அதாவது யாராவது ஒருத்தவங்கள துணைக்கு கூப்பிட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அவங்க லோடிங் டோஸுங்கிற இந்த 3 மாத்திரையை எடுத்துக்கணும். அந்த லோடிங் டோஸ்னால் என்னன்னு பார்த்தோம்னா, ஆஸ்பிரின், குளோபிடோகிரல், அட்டோர்வாஸ்டாட்டின், அந்த மாதிரி 3 டேப்லெட். அதாவது ஆஸ்பிரின் 300 mg, குளோபிடோகிரல் 300 mg, அட்டோர்வாஸ்டாட்டின் 80 mg. இதுதான் கார்டியாக் லோடிங் டோஸ்ன்னு சொல்கிறோம். ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னும் போது நம்ம இப்போ வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த மருந்து கொடுத்தா இது எப்படி ஹெல்ப் பண்ணுன்னா, இருக்கிற கிளாட்டை ஜாஸ்தி ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ அந்த நடுவில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்கிறதுக்கு இது வழிவகுக்கும். இதுதான் கார்டியாக் லோடிங் டோஸ். சரி, இப்போ அந்த பர்சன் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆனதுக்கப்புறம் டெஸ்டெல்லாம் எடுத்திருக்காங்க, இசிஜி, ட்ரோபனன்டி, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்கே இல்லை, ஆனால் அந்த மருந்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதனால் ஏதாவது பாதிப்பு வருமானு கேட்டால் லைட்டாக கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை.